ஸோ ஹே கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் ஆக்ஷனோட 12th எபிசோட தான், அதாவது ஃபைனல் எபிசோடு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி நான் தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணுமான்ற மாதிரியே யோசிக்கும் போது ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் போய் கேட்கும் போது இங்கெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லுவா. ஸோ அவன் வந்து ஒரு வேர்ல்டு ட்ராவலர், அவனுக்கு எங்கே போனால் ஃபன்னாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு நீ கியோயாவோட எங்கே போகணும்னு கேட்கும்போது ஸோ அவளும் வெக்கப்பட்டுட்டு அதான் போன தடவை காட்டினேன்னு அந்த மாதிரி ஜூக்கு தான் போகணும். ஸோ போட்டு ரொம்ப குழப்பாதே, நீ எங்கே போனாலும் இட்ஸோமிக்கு அதை ஹாப்பியாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல. ஸோ அதை தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி அவளுக்கு கீழே தரையப்படுவதா. அடுத்த சீனில் இட்ஸோமியோட ட்ரெயினில் போயிட்டு இருப்பா. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயினில் மீட் பண்ணதான் ஞாபகம் வருதுன்ற மாதிரி சொல்லும் போது ஆமாம் எனக்காக தான் ஞாபகம் வருதுன்ற மாதிரி இவ்வளோ சொல்லுவானா. ஸோ அன்றைக்கி நம்ம 2 பேரும் ரேண்டமாக மீட் பண்ணும், வேறு ஸ்டாப்பில் இறங்கணும். பட் இன்னைக்கு 2 பேரும் ஒன்றாவே ஒரே இடத்துக்கு போகிறன்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ ட்ரெயின் ஒரு ஸ்டாப்பில் இறங்குமா. ஸோ அங்கே போய் நின்றுட்டு இது என்ன இடன்ற மாதிரி கேட்பான். என் கூட வான்ற மாதிரி கூப்பிடுவா. போய் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாளா, எதுக்காக தான் இங்கே வந்து ஏன் கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாளா. ஸோ அப்படியே இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடம் நல்லா இருக்கலான்ற மாதிரி இச்சமி வந்து பேசும்போது ஆமாம் இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது, ஃபுட்டாக இருக்கட்டும் பிக்காக இருக்கட்டும்ன்ற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த மாதிரி அழகாக இருக்குன்ட்டு. ஸோ அங்கே பீஸ் எல்லாம் வருமா, அதை தட்டி விட்டுட்டு இங்கே ரொம்ப அதிகமாக பீஸ் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு சரி உன் ஃபோனை கூட ஒரு ஃபோட்டோ எடுப்புன்ற மாதிரி கேட்பான். அதுக்கு முன்னாடி 1 2 3 சொல்லி எடுத்து போன்ற மாதிரி சொல்லுவானா. அந்த மாதிரி க்யூட்டாகவும் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா. ஸோ 2 பேரும் உட்காந்து சாப்பிடும் போது இது ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிடும் போது இந்த மாதிரி பியர் குடினா ஆசையாக இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லும் போது ஆமாம் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீ ஒய்ஷாவோட ட்ரிங்க் பண்ணலான்ற மாதிரி கேட்க ஓ உனக்கு சர்ப்ரைஸா இருக்கா, இப்போ நாங்கள் திக்கான எதிரிகள் தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது வியடா பார்த்துக்கிட்டு இருப்பா. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருன்னு சொல்லும் போது அவள் அதை யோசிச்சு பார்த்துட்டு இது கொஞ்சம் ஓவரா இல்லையான்ற மாதிரி கேட்பாளா. இப்போ நீ வாய்ப்பே இல்லை நான் சொன்னேன், ஆனால் நீ பண்ணுறதை பார்த்தா உனக்கு கிஸ் வேணும் போலேன்ற மாதிரி கேட்பான். ஆனால் பப்ளிக் எல்லாருக்கும் ஓகேவான்னு கேட்கும்போது அவளும் ஓகேன்னு சொல்லுவாளா. நம்ம கிட்டத்தட்ட கிஸ் பண்ணியிருப்போம்ல, ஆனால் நீ வேற என்னமோதுன்னு சொல்ல வந்தா என்னன்னு சொல்லுன்னு சொல்லும் போது ஸோ இதுக்கு சைனில் எஸ் இதுக்கு சைனில் நோன்ற மாதிரி அவள் சமாளிப்பாளா. ஸோ ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து போடான்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஸோ உன்னை கிஸ் பண்ணணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, உன்னை இப்போ நான் ஹக் பண்ணும் போல ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்ல. ஸோ இவ்வளவும் பக்கத்தில் வெக்கப்பட்டுக்கிட்டே போய் உட்காரலாம் பார்க்கும்போது உனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகேனா தான் எனக்கும் ஓகேன்னு சொல்லுவான். ஸோ நான் உன்ட்ட கேட்கணும்னு இருந்தேன், நீ அப்பப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு ஓகேனா நான் சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல ஓகே சொல்லுன்ற மாதிரி சொல்லுவாளா. அது ரொம்ப பெரிய கதை, நான் டைப் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு இருப்பான். அவனும் சென்ட் பண்ணிடுவானா. இதை படிக்கலாம் பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் டைம் கிடையாது, நீ வீட்டுக்கு போனேன்னு படிச்சுக்க. ஸோ இப்போ நம்ம போட்டில் ரைட் போகலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஓகேன்ற மாதிரி சொல்லுவா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் கதை இருக்க போகிறது இல்லை. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் தேவையில்லை இந்த மாதிரி சொல்லும் போது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வன்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருப்பா. அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் பின்னாடி இந்த ஃபோட்டோ எடுப்பாளா. அவன் பார்க்கும்போது மனுஷருன்ற மாதிரி கேட்பான். பரவாயில்ல இருக்குன்னு சொல்லும் போது இவன் ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணுறது எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி எமோஷன்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டு இருக்குன்ற மாதிரி யோசிப்பா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதே அவளுக்கு அந்த மாதிரி ஆனந்த கண்ணீரே வரும். பட் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்படியே அடுத்த சீன்ல இந்த மாதிரி ஒய்ஷா உட்காந்துருப்பானா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னதான் பண்ணாலும் என்னடா இதயத்தையே வந்துட்டு கொடுக்குறேன்ற மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்ஷா ஒரு மாதிரி வேடா ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லும் போது என்னதுன்ற மாதிரி இன்னொருத்த ஷாக் ஆவானா. அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அதிசயமா இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு வெளில வரும்போது நான் ஒத்துக்கிறேன் அந்த பொண்ணு கியூட்டா இருப்பான்ற மாதிரி அவன் பேசும்போது அதான்டா அந்த மாதிரி ஹேரிங் வச்சு போட்டுப்பால அந்த பொண்ணு தான் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி எம்மாவை தான் கட்டுவாங்க. அவள் ஃப்ரெண்டு வந்து சின்னுக்கு என்ன பதில் சொல்லுன்னு கேட்கும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன பேசுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லுவாளா. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல. ஸோ இந்த மாதிரி சடனாக சொன்னது எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி அவள் பேசும்போது ஸோ அங்கே இன்னொரு பொண்ணு இருப்பாளா. ஏன்டி இத்தனை வருஷம் பழகிறீங்க, ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஒன்றாவே பழகிருக்கீங்க, ஸோ அவனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், சூஸ் பண்ணிக்கின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி சின்னதான் கட்டுவாங்க. நான் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்கும்போது ஸோ நீ அம்மாவே மீட் பண்ண போற, ஆனால் அது பிஸி டைமில் அவள் ஒர்க்கில் இருப்பான மாதிரி கேட்கும்போது என்ன பேசுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்குள்ள என்னமோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் ஆனால் அவனை சீக்கிரமே விட்டுற மாட்டான் நான் நம்புறேன்ற மாதிரி சொல்ல. ஸோ நானும் அதே ஹோப்போட தான் இருக்கேன்ற மாதிரி அவன் சொல்லுவானா. ஸோ அடுத்த சீனில் யூகே தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி ட்ரெயினில் ரொம்ப கும்பலாக இருக்கும். ஒரு பிரேக் போடும் போதே யூகி மேலே அவன் விழுந்துருவானா. பின்னாடி 2 பொண்ணுங்களும் விழுந்துரும். என்ன மனுஷருக்குன்னு சொல்லும் போது பரவாயில்ல இருக்குதுன்றான். அந்த பொண்ணுங்க ரொம்ப ஹாட்டாக இருக்காங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஸோ யூகியோட மைண்ட் வாய்ஸில் எல்லா பொண்ணுங்களுக்கும் ட்ரீமான
அழகான ஒருத்தன் இந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எனக்கு ஒருத்தன் அப்படி கிடச்சிருக்கான். ஸோ நான் வீட்டுக்கு போனோடனே சீக்கிரமாக அவன் டெக்ஸ்ட்டை படிக்கணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்போ அவன் சொன்னது இப்போதான் ஞாபகப்படுத்தி பாப்பா. அவன் கொஞ்சம் க்ளோஸ் ஆனோடனே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணி நைட்டு போல தான் காட்டுவாங்க. இப்போ நான் ரிலாக்ஸாக இருக்கணுமேன்னு யோசிச்சுட்டு அவள் அப்படியே அந்த டெக்ஸ்ட்டை படிக்க ஆரம்பிப்பாளா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் போது எனக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி இந்த மாதிரி பிளெயின்ஸு. ஸோ பசங்கனாலே இப்படி தான் க்யூட்டாக இருப்பாங்க போலன்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் வீட்டில் இருக்கவங்களோட நான் பிளெயின்ஸை பார்க்கவே மோஸ்ட்டாக ஏர்போர்ட் போவேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்க. இட்ஸுமே ஒரு சின்ன பையனாக இருப்பான். ஸோ அவங்க அப்பா இந்த மாதிரி பிளெயின் இவ்வளோ ஸ்பீடில் போகுன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொஞ்சம் ஊர்லாம் சுற்றி காட்டுவார். அப்படியே இன்னொரு சீனில் ஸ்கூல் எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னே புரியலன்ற மாதிரி சொல்லுவானா. ஸோ எல்லாரும் அவங்களோட மதர் லாங்குவேஜில் பேசுகிறாங்களான்னு கேட்கும்போது ஆமாம் ஜெர்மன் ரொம்ப ஹார்டாக இருக்குது, பட் எனக்கு இங்கிலீஷ் லைட்டாக புரியுன்ற மாதிரி பேசுவானா. ஆனால் எனக்கு அப்பயே ஜப்பான் போகணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதை நான் எங்கள் அப்பாட்ட சொல்லலை, பிகாஸ் நான் வீக்காக இருக்கேன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்படியே அவனோட ஸ்கூல் பீரியட்டை தான் காட்டுவாங்க. பைப்பில் உட்காந்து அவனோட லாங்குவேஜ் புக் படிச்சுட்டு இருப்பானா. ஸோ அப்போ ஒரு பைப்பில் பாலை தூக்கி போடுறான்னு ஜெர்மனில் கேட்கும்போது ஸோ இவனும் அதை தூக்கி போடுவான். இப்போ ஒரு மாதிரி பேச தெரியாமல் திக்கி திக்கி நானும் ஃபுட்பால் விளாடணுன்ற மாதிரி ஜெர்மன்லேயே சொல்ல அவனை அப்படியே அவன் பாலில் காலில் தட்டி விட்டுட்டு வாழன்ற மாதிரி கூப்பிடுவாங்களா. ஸோ அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஸோ நான் அந்த புக்கில் படிக்கிறதோட பீப்புளோட கம்யூனிகேட் பண்ணாதான் என்னால் சீக்கிரமாகவே அந்த லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க முடியும். அண்ட் அப்பையிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அடுத்த நாள் அவங்க அப்பா ஸ்கூல் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி போயிடுவான். ஸோ அப்பையிலேருந்து தான் இந்த மாதிரி வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறதும் இந்த மாதிரி கல்ச்சர் ஹிஸ்ட்ரி அவங்களோட லாங்குவேஜ் ஆஃப் த நேஷன் வேர்ல்டெல்லாம் கற்றுக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் இட்ஸுமி வந்து எந்தெந்த நாட்டுக்கு போகிறேன்னா அந்தந்த ஸ்கூல் பசங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான் போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனோட ஹாபியும் சரி இவனும் சரி நல்லா கரெக்டாக இருக்காங்களேன்ற மாதிரி யோசிப்பா. ஸோ அப்படியே நம்ம இட்ஸும் வேலையை முடிச்சுட்டு வெளில வரும்போது யூகியோட ஃபோனில் மெசேஜ் வரும், அவளோட ஃபோட்டோவை அனுப்பிச்சிருப்பானா. அண்ட் தென் இன்னும் அந்த மெசேஜ் எல்லாம் படிக்கும்போது ஒன்ட்டா அன்றைக்கி சொன்ன ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி டேட் பண்ணுவோன்ட்டு. அது 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ எனக்கு அது ஓகே தான். உன்னை பற்றி இன்னும் நல்லாவும் டீப்பாகவும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் நீ எப்போ என்னோட வாழ்க்கையில் வந்தியோ அப்பையிலேருந்தே எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. உன்னோட ஹார்ட்டை நான் கவர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சு என்னால் அது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ண முடியும். அது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல. உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நீ என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உன்கிட்ட இருக்க எல்லா விஷயமே என்கிட்ட பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை யோசிச்சுட்டு அவ்வளோ வெக்கப்பட்டுட்டு இருப்பா. ஸோ நீ என்கிட்ட கேட்குற எல்லா விஷயமே நானும் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீ என்னோட ஃபீலிங்ஸ்ன்ற ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாமல் நான் எப்பயுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ நீ என்னைய லவ் பண்ணுறதோட அன்போட நான் இன்னும் அதிகமாகவே லவ் பண்ணுவேன்ற மாதிரி 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் போல தான் காட்டுவாங்க. யூகி காலேஜ்லாம் போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ மடக்கு வந்துட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்பா. உன்னோட பார்ட் டைம் ஜாப் எப்படி இருக்கும் பார்த்துட்டு போலாம் தான் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஆன்ட்டியுமே உன்னோட நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிறான்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நிறையா பண்ணணுன்ற மாதிரி மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்களா, ரைட்ரான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படியே நம்ம ஓஷோ தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் புக் எடுக்கலாமா வேணாமன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானா. டே என்ன எடுக்கும் போது எப்பயுமே டபுள் மைண்டடாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்ட்டு இந்த புக்கை எடுத்துகிட்டு போவானா, குட் லக்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் தென் அப்படியே சின்னையும் காட்டுவாங்களா. அது மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வரும்போது எம்மா அங்கே நின்றுட்டு இருப்பா. 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்கும்போது நீ நினச்சவங்களும் உன் மனசில் இல்லைல்ல, அதனால என் டேட் கூட வந்துன்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ 2 பேர் கையை கொத்திட்டு இருப்பாங்க. அப்படியே இன்னொரு சைடில் கேயா வந்து ரின்னுக்கு ரிங்கு வாங்கி தந்துருப்பான். இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது உனக்கு பிடிச்சா சரின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. என்னால் இப்பயும் நம்ப முடியல, நம்ம 2 பேரும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி என்னாலையும் தான் நம்ப முடியல. பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது 2 பேரும் எக்ஸைட்மெண்ட்டை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே இன்னொரு சைடு யூகியும் அந்த மாதிரி பாஸ்போர்ட் வாங்கியிருப்பா. இட்ஸும் ஆப்போசிட் நிற்க அந்த மாதிரி பாஸ்போர்ட்டை கட்டுவாளா. ஓகேன்ற மாதிரி 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னால் இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது, 2 பேரும் எங்கே போகலான்ற மாதிரி கேட்பானா. அந்த உலகத்தோட அழகு இன்னும் அதிகமாகுது. அதே நேரத்தில் புதுசாக கலர்ஸ்லாம் இந்த உலகத்துக்கு வர ஆரம்பிக்குது.